முதல்வர் அறையில் முறைகேடு என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், உயரமான இடத்தில் உட்கார்ந்தால்தான் இன்னும் உயரத்துக்கு போக முடியும் என்று ஜோசியர் சொன்னதால் தனது அறையை 10வது மாடி கட்டடத்துக்கு முதலமைச்சர் விஜய் மாற்றுகிறார் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. அந்த 10வது மாடி அறையை உருவாக்குவதில் பல்வேறு டெண்டர் முறைகேடுகள் நடப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த நாளேடு வெளியிட்டுள்ள செய்தி தாவேக அரசின் முறைகேட்டை வெளிச்சப்படுத்தியிருக்கிறது என சாடியுள்ளது. தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் முதலமைச்சர் விஜய்க்கான புதிய அலுவலக பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிய அலுவலக மறுசீரமைப்புக்காக கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் அலுவலக பணிகள் என 3 டெண்டர்கள் கடந்த ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டர்கள் ஆன்லைனில் வெளியிடப்படவில்லை என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிறகு ஆன்லைனில் டெண்டர் வெளியிடப்பட்டது. அதிலும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட டெண்டரில் 5,54,00,000 ரூபாய் என மதிப்பு குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இணையத்தில் வெளியிடப்பட்ட டெண்டரில் எந்த தொகையும் குறிப்பிடப்படவில்லை. இதன் மூலம் டெண்டரில் விதிமீறல் நடைபெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. அதிகாரப்பூர்வ டெண்டர் நடைமுறை முழுமையாக தொடங்குவதற்கு முன்பே அலுவலகத்தில் கட்டிட இடிப்பு உள்ளிட்ட சில பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுக்கள் புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளன. டெண்டர் அறிவிப்புக்கு முன்பே ஒப்பந்ததாரர் குறித்து முடிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வெளிப்படைத்தன்மை, ஊழல் ஒழிப்பு என பிரச்சார மேடைகளிலும் அரசு மேடைகளிலும் பேசும் தாவேக அரசு முதலமைச்சர் அலுவலகத்துக்கான டெண்டர் விதிமீறல் சர்ச்சைக்கு முறையான பதிலளிக்குமா என்பதே பல்வேறு தரப்பினரின் கேள்வியாக உள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கிறது என முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இன்னமும் துறைவாரியாக நிதி ஒதுக்கீடே முடியவில்லை. அதற்குள் விடப்பட்ட ஒரே ஒரு டெண்டரில் எத்தனை முறைகேடுகள், அதுவும் முதலமைச்சர் அறையை உருவாக்குவதிலேயே முறைகேடுகள். பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியாகி 4 நாட்கள் கழித்துத்தான் ஆன்லைனில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஆன்லைன் டெண்டரில் திட்டத்தின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்த எந்த விவரமுமே இடம்பெறவில்லை என்பது எவ்வளவு மோசடியானது. அரசு விதிகளின்படி 2 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் முதலமைச்சரின் அலுவலக பணிகளுக்காக வெளியிடப்பட்ட சுமார் 5,5 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 டெண்டர்களில் 2 டெண்டர்கள் 2 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்த போதிலும் அனைத்து டெண்டர்களுக்கும் விண்ணப்பிக்க வெறும் 15 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதைவிட மோசடித்தனம் இருக்க முடியுமா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. டெண்டர் யாருக்கு கிடைத்தது என்று தேர்ந்தெடுக்கும் முன்பே டெண்டர் முதலமைச்சரின் அலுவலக பணிகள் தொடங்கிவிட்டது என்பதும் மோசடித்தனத்தின் உச்சமாகும். விதிமீறல்கள் நிரம்பிய டெண்டர்கள்தான் தாவேக அரசு சொல்லும் வெளிப்படைத்தன்மையா? ஆவணங்களிலும் பணிக்கான மொத்த மதிப்பை குறிப்பிடாமல் மறைத்திருப்பது வெளிப்படைத்தன்மை மிக்க ஆட்சியா? யாருடைய உத்தரவின் பேரில் பணிகள் தொடங்கப்பட்டன? எந்த அடிப்படையில் ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்டார்? வெளிப்படை தன்மை என்று சொல்வதற்கான தகுதியை தாவேக அரசு இழந்துவிட்டது. பணிகள் தொடங்கிய பின் டெண்டர் கோரியது ஏன்? மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன சொல்ல போகிறார் என முரசொலி நாளேடு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றி முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். 5.54 கோடி மதிப்பிலான இந்த பணிக்கான டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை. டெண்டரில் ஏதோ கோளாறு இருக்கிறது. டெண்டர் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப வெளிப்படையாக இருப்போம் என்கிறீர்கள். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இதில் உள்ள முறைகேடுகளை சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறது. இதற்கெல்லாம் உங்கள் பதில் என்ன என்று கேட்டார். முதலமைச்சர் விஜய் வாய் மூடி மௌனமாகத்தான் இருந்தார். தூய சக்திக்கு பதில் சொல்ல வாய் வரவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து டெண்டரே இன்னும் வெளியிடவில்லை என்று மட்டும் சொன்னார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுப்பிய கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திக்கும் விளக்கம் அளிக்கவில்லை. அப்பாவிகள் மீது வழக்கு போடும் தாவேக அரசுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி கோபத்தை வரவைக்கவில்லையா என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.
முடிந்த வேலைக்கு டெண்டர், முதல்வர் அலுவலக சர்ச்சை என்று ஜூனியர் விகடன் இதழ் செய்திக்கட்டுரை வெளியிட்டுள்ளது. டெண்டர் வெளிப்படைத்தன்மை பேசும் ஆட்சியில் முதல்வர் அறைக்கே முடிந்த பிறகு டெண்டர் ஏன் என்று ஜூனியர் விகடன் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன் என்கிறார் முதலமைச்சர் விஜய். இதுதான் அவர் பேச வேண்டிய நேரம். ஊழல் கரை அவரது கையில் ஒட்டி இருக்கிறது. விளக்கமளிப்பாரா விஜய் என வினவி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.